அனைவரையும் வரவேற்று மாநில செயலாளர் திரு மா முத்துராமலிங்கம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றிட அழைக்கிறோம். மாநில தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அவார்டு மற்றும் விருது வழங்க விழாவிற்கு தலைமை ஏற்று விருதுகளை வழங்க வருகை தந்துள்ள நீதியரசர் நக்கீரன் சார் அவர்களே மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் அனைத்து மாவட்ட சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநில நிறுவனர் மாநில தலைவர் திரு ஆறுமுக சார் அவர்களே, அதன் பொருளாளராக அமர்ந்திருக்கின்ற சங்கத்தின் பொருளாளர் கூட்டமைப்பின் பொருளாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை, வழக்குரைஞர் திரு சாமித்துறை அவர்களை, வழக்குரைஞர் மூவேந்தன் அவர்களை மற்றும் இங்கே நன்றி உரையாற்ற வருகை தந்துகின்ற வெங்கடேசன் அவர்களை, பெப்சாவின் அழைப்புக்கு வேண்டி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வருகை தந்துள்ள மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் பெப்சாவின் சார்பாக வருக 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 என வரவேற்று அமர்வில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தொடக்க உரை ஆற்றிட பெப்சாவினுடைய மாநில செயலாளர் நிறுவனர் மரியாதைக்குரிய கல்வியாளர் திரு ஆறுமுகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏஏ நக்கீரன் ஐயா அவர்களை வரவேற்று அனைவரின் கரவொலி எழுப்பி அவரை வரவேற்ற கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள வழக்குரைஞர் சாமித்துறை அவர்களுக்கும் மூவேந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு புத்தக வெளியீடு செய்ய வந்துள்ள புத்தக நிறுவனத்தார் அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த பெப்சா எவ்வாறு உருவானது என்றால், அரசு எந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டத்திற்கும் தனியார் பள்ளிகளின் சார்பாக அதிகமான சங்கங்களை அழைப்பது இல்லை. அதுவும் மாவட்ட சங்கங்களை கண்டிப்பாக அழைப்பது இல்லை. 2020ஆம் ஆண்டு வரை எந்த ஒரு மாவட்ட சங்கத்திற்கும் எந்த ஒரு கருத்து கேட்புக்கும் அழைத்ததில்லை. ஆகவே அது ஏன் என்று கேட்டால், மாவட்டத்தில் 32 மாவட்டங்கள் உள்ளது. தற்பொழுது 38, நாங்கள் பேசும்போது 32 இருந்துச்சு. 32 மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது. 50 மேற்பட்ட சங்க நிர்வாகிகளையும் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாமல் இருந்தாங்க. அப்போ தான் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாவட்ட சங்கங்கள் எல்லாம் ஒன்றா இணைச்சி ஒரு கூட்டமைப்பு உருவானா நல்லா இருக்குன்ற மாதிரி யோசித்து 2019 பிப்ரவரி மாதம் திருச்சியில் எல்லா மாவட்ட சங்கங்களையும் கூட்டணி சேர்த்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருச்சியில் துவங்கப்பட்டது தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு பெப்சா. இந்த கூட்டமைப்பில் தற்பொழுது 35 மாவட்ட சங்கங்கள் இந்த கூட்டமைப்பில் இணைந்துள்ளன. இன்று தனியார் பள்ளிகள் அரசால் சரியாக கவனிக்கப்படுவதில்லை என்ற ஆதங்கம் நமதிடத்தில் இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் நம்மளை கூப்பிட்டு பாராட்டாட்டியும் பரவாயில்ல, நமக்கு நாமளே பாராட்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சோம். 2-3 தடவை உயர்திரு மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர்களையும் மற்றும் சில உயர் அதிகாரிகளையும் சந்தித்து அரசு பள்ளிகளுக்கு சென்டம் +2 ரிசல்ட் வாங்குறவங்களுக்கு அவார்டு தரீங்க, அதே போல் தனியார் பள்ளியிலேயே 10th +2ல் சென்டம் ரிசல்ட் வாங்குறவங்களுக்கு அவார்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். 2-3 வருஷமாக கேட்டுகிட்டே இருந்தோம். பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் நான் என்ன சொன்னேன்னா, ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு
தனியார் சுயநிதி பள்ளியில் மெட்ரிக், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எந்த பள்ளியாக இருந்தாலும் தனியார் சுயநிதி பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சென்டம் வாங்கிய பள்ளிகளுக்கு விருது வழங்கி பாராட்டு விழா நடத்தப்படும் என்று அறிவித்தோம். அதைத் தொடர்ந்து இன்று இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அல்லது இதை முன்மாதிரியாக கொண்டு அனைவரும் அறிந்திருப்பீர்கள், ஆகஸ்ட் 4ஆம் தேதி அரசே இவ்விழாவினை முதலாக ஆரம்பிக்க உள்ளது. அதாவது தனியார் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்டம் ரிசல்ட் வாங்கிய பள்ளிகளை பாராட்டும் விதமாக தமிழக வரலாற்றிலேயே முதலாக அடுத்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி அரசு சார்பில் சென்னையில் ஒரு பாராட்டு விழா நடைபெற உள்ளது. இதுவரை தமிழக வரலாற்றிலேயே இல்லை. இதை எத்தனையோ முறை கேட்டோம், அப்பவும் செய்யலை. ஆனால் பெப்சா முன்னெடுத்தவுடன் இதன் தொடர்ச்சியாக அரசு அடுத்த வாரம் செய்ய உள்ளது. இதுவே பெப்சாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் இதில் மட்டுமல்ல, டிடிசிபி ஏற்கனவே ரொம்ப நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த டிடிசிபியில் பிளானிங் ஏரியாவுக்கு இன்னும் எந்த விதமான ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது. நான் பிளானிங் ஏரியாவில் 2011க்கு முன்னாடி உள்ள பள்ளி கட்டிடங்களுக்கு ஒரு கன்கரன்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய மகத்துவம் தெரியாமல் சில பேர் வாங்காமல் விட்டாங்க. இன்னொரு 1500 ஸ்கூல் பக்கம் அது மாதிரி பள்ளிகள் இன்னும் அங்கீகாரம் வாங்காமல் இருக்காங்க. அதனால் இன்னொரு 6 மாதம் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கால நீட்டிப்பு கேட்டு பெப்சா சார்பாக டிடிசிபி செக்ரட்டரி மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் எழுதலாம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. போன வாரம் பெப்சாவின் கோரிக்கையை ஏற்று இந்த ஜியோ வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லி பெப்சா பேர் போட்டு, பெப்சாவுடைய ரெஃபரன்ஸ்லேயே பெப்சா போட்டு இன்னும் 6 மாத காலம் கூடுதல் அவகாசம் அளித்திருக்காங்க. அதுவும் நம்ம பெப்சாவின் மிகப்பெரிய வெற்றி. இதே போல் பிளானிங் ஏரியாவுக்கும் கூடிய விரைவில், அதாவது செப்டம்பர் மாதத்திற்குள் பிளானிங் ஏரியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் 2018 ஜூன் மாதம் வரை உள்ள பிளானிங், நான் பிளானிங், அதாவது திட்டமில்லா பகுதி, திட்டமிடப்பட்ட பகுதி அனைத்து பள்ளிகளிலும் உள்ள அனைத்து பள்ளி கட்டிடங்களுக்கும் கன்கரன்ஸ் ஆர்டர் வழங்குவதற்கான ஜிஓ மிக விரைவில் வெளியிடப்படும் என்பதை பெப்சாவின் சார்பாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக சீக்கிரம் நடக்க போகுது. இப்போ எப்போதுமே ஒரு அமைப்புக்கோ அல்லது ஒரு பயிருக்கோ ஒரு வேலி எப்போ தேவைப்படும்? அந்த பயிருக்கு ஆபத்து இருக்கும்போது வேலி தேவைப்படும். அதே போல் இன்றைக்கி பள்ளிகள் அரசாங்கத்தால் சரியாக கண்டுக்கிறல அல்லது பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அதிருப்தி இருக்கின்ற மாதிரி தெரிஞ்சதுனால இப்போதைக்கு நமக்கு சங்கங்கள் நம்மளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக சங்கங்கள் வேணும். இந்த சங்கங்கள் உங்கள் மாவட்டத்தில் ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் இணைஞ்சு அந்த சங்கத்து மூலமாக மாநில கூட்டமைப்பை, பெப்சா மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மாநில சங்கம் இருந்தாலும் மாநில கூட்டமைப்பை நீங்கள் வலுப்படுத்தணும். நீங்கள் வலுப்படுத்ததை நமது கோரிக்கையை அரசாங்கம் கேட்கும். அதனால் நமக்கு நல்லது கிடைக்கணும்னா, நம்முடைய கோரிக்கையை கேட்க வைக்கணும்னா எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ தமிழகம் முழுவதும் இருந்து இன்று 350 பள்ளி நிர்வாகிகள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அந்த 350 பேர்களுக்கும் இன்று சென்டம் ரிசல்ட் அவார்டு மற்றும் 20 ஆண்டுகள் கல்வி சேவை புரிந்த கல்வி தாளர்களை பாராட்டி கல்வி செம்மல் விருதும், தொடர்ச்சியாக 25 வருடங்கள் பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கும் பள்ளிகளுக்கு சில்வர் ஜூப்ளி அவார்டும் வழங்கி இன்று விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆகவே அனைவரும் இந்த விழா முடிமுறை தொடர்ச்சியாக இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் கண்டுகளித்து விழாவின் முடிவில் உணவையும் அருந்தி செல்லுமாறு பெப்சாவின் சார்பாக எனது தொடக்க உரையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் திரு வெங்கடேசன் அவர்கள் அறிவிப்பார். அனைவருக்கும் காலை வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் இந்த மதுரை மாநகரின் முடிசூடா மன்னனாக பல நல்ல அரிய தீர்ப்புகளை வழங்கி இங்கு அமைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களுக்கு நமது மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார் என்று தங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாநில தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து புத்தகத்தை வழங்குகிறார்.
புத்தகம் வழங்கும் விழா வந்து அனைவரும் இப்போது நடைமுறையில் வைத்துள்ளார்கள். ஆனால் நம் தலைவனுக்கோ நிதமும் ஒரு புத்தகம் வழங்க வேண்டும். அவர் தினமும் ஒரு புத்தகத்தை படிக்கிறார், படித்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது வரை நாங்கள் கொடுக்குகின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூலாசிரியரை பற்றி சொல்ல ஆரம்பித்தோமேயானால் இவர் வேறொரு நூலில் எழுதிய குறிப்புகளையும் எடுத்துரைப்பார். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணியை முடித்த பின் நூலை வாசிப்பதே தன் கடனாக வைத்துள்ளார். அடுத்தபடியாக நமது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய தேசிய வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் எனது பாசமிகு அண்ணன் திரு சாமித்துரை அவர்களை நமது மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார். இவருக்கு வந்து நம்ம கிரேட் அப்ளாஸ் கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு சிறப்பான செய்தியை செய்திருக்கிறார். நம்மளது தமிழ்நாட்டுடைய தனியார் பள்ளிகளுக்கான சட்டத்தை, ஆசிரியர் ஒழுங்குமுறை சட்டத்தை, அந்த விதிகளை தமிழிலேயே தொகுத்து நமக்கெல்லாம் வழங்கிய நூலாசிரியர். அதுவே நமக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். அடுத்தபடியாக எனக்கு அன்றைய காலத்தில் உடற்கல்வி ஆசிரியராகவும் கராத்தே மாஸ்டராகவும் இருந்த வழக்கறிஞர் அண்ணன் மூவேந்தன் அவர்களை தங்கள் முன் நமது மாநில தலைவர் அவர்களை கௌரவிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஹைலைட் இருக்கும். அதுபோல் இந்த ஃபங்க்ஷனில் நம்மெல்லாம் வந்து ஸ்கூல் நடத்துகிறோம். எத்தனையோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு 1000 இருந்தாலும் நமக்கு கடைசியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, ஒரு புல் ஸ்டாப்புன்றது எதில் வரும்னா ஒரு லீகல் சீக்வெண்ட்டில் தான் வரும். கடைசியாக நம்மளை பெற்றோர் மிரட்டுறதாக இருந்தாலும் சரி, மாணவர்களை நம்ம மிரட்டுறதாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய ஒரு பகுதி சட்டம். அந்த சட்ட நூல்களை வந்து வெளியிடுறதில் பெரும் பங்கை ஆற்றியவர் திரு ஐயா மறைந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஏடிசி பதிப்பகம், அந்த ஏடிசி பதிப்பகத்தின் தன்னுடைய தந்தை ஆற்றிய பணியை தொடர்ந்து செயல்பட்டு வரும் அவர்களுடைய குமாரி நாவியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்ன 1/7/2024 இந்தியாவில் கொண்டு வந்த 3 சட்டம். அந்த சட்டம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, புதிய தண்டனை சட்டம், தண்டனை சட்டம் மற்றும் இந்திய சாட்சி சட்டம் என்று 3 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 சட்டமுமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அதை நம்ம தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ந்து மொழிபெயர்த்த பெருமை வந்து வழக்கறிஞர் சாமித்துரை ஐயா அவர்களுக்கு சாரும். அந்த மொழிபெயர்ந்ததை தங்களது நிறுவனத்தின் சார்பாக வெளியிட்டுள்ளார். அந்த பதிப்பகம் செய்த அந்த பதிப்பு நூல்களை தங்கள் முன் நமது நீதி அரசர் கையில் பெற்று வெளியிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு நபர் கிடையாது தாளாளர்ன்றது. நம்ம ரூட் ஆஃப் எ மெயின் ஸ்டெம். நம்மகிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் ரூட்டாக இருக்கலாம், டேப் ரூட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம தான் என்டையர் சத்து நீர் அனைத்தையும் உறிஞ்சு ஒரு தாவரத்துக்கு தரக்கூடிய ஒரு வேறு தான், ஆணி வேறு தான் எல்லாத்துக்கும் காரணம்ன மாதிரி நம்ம தாளாளர்கள் தான் இன்றைய காலத்துக்கு சட்டத்தை மாணவர்களுக்கு எளிதாக புரிவிக்கணுன்றதுக்காக இந்த நூல் வெளியீட்டு விழாவை தங்கள் முன் செய்கிறோம். வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. ரெண்டாவது, ஒரு தாளாளருக்கு சொன்னால் 1000 குடும்பத்துக்கு போய் சேரும். ஒரு தாளாளருக்கு போய் சேர்ந்தால் விருது கொடுத்தா 1000 பேருக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த நூலை வெளியிடுறதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த 3 சட்டங்களையும் தமிழ் மொழிபெயர்த்து அதை வந்து இன்றைக்கி உங்கள் முன்னிலையில் நீதியரசர் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிப்பகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏபி ரவி அவர்கள், அதாவது அவர் வைத்திருக்கக்கூடிய அச்சகம் வந்து பிரியதர்ஷினி பிரிண்டோகிராஃப்ஸ் சிவகாசி, அன்னார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்னார் அவர்களையும் நீதியரசர் அவர்கள் தங்கள் முன் கௌரவிப்பார். தற்போது தங்களது முன்னிலையில் நான் கூறிய அந்த 3 புத்தகங்களையும் வெளியிடுகிறார்கள் மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஏ நக்கீரன் அவர்கள். முதல் பதிப்பகத்தை பெறுபவர் இந்த நூலை மொழிபெயர்த்த வழக்கறிஞர் திரு சாமித்துரை அவர்கள்.
இரண்டாம் பிரதியை பெறுபவர் மாநில தலைவர் திரு எம் ஆறுமுகம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். மூன்றாவது புத்தகத்தை மாண்புமிகு நீதியரசர் வெளியிட நமது வழக்கறிஞர் திரு மூவேந்தன் ஐயா அவர்கள் பெறுகிறார். இந்த நூலுக்கு தமிழ்மொழி பெயர்த்த மாண்புமிகு வழக்கறிஞர் சாமித்துரை ஐயா அவர்களை எங்களது ரூபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நான் கௌரவிக்க விரும்புகிறேன். நீதியரசர் முன்னிலையில் எங்களது கல்வி அறக்கட்டளையின் சார்பாக மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களுக்கு கௌரவப்படுத்துகிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் சால்வை போட்டி சிறப்பு செய்வார்கள். மரியாதைக்குரிய வழக்கறிஞர் எஸ் மூவேந்தன் அவர்கள் இப்பொழுது பாராட்டுரை வழங்குவார். அனைவருக்கும் எனது சிறந்தாய்ந்த காலை வணக்கங்கள். மாநில தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகவும் தலைமை விருந்தினராகவும் இங்கே நம் முன் வீட்டிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஏஏ நக்கீரன் அவர்களே, இந்த விருது விழாவிற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் எனது ஆருயிர் நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சாமித்துரை அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன், இந்த விருது வழங்கு நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கல்வியாளர், நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் பெப்சாவின் தலைவர் மரியாதைக்குரிய ஆறுமுகம் அவர்களே, அதேபோல் இந்த நன்றியுரையாற்றி காத்திருக்கும் அன்பு தம்பி, எனது மாணவர், இன்றைக்கி நிறைய பள்ளிகளை நடத்தி வர்றாரு. ரூபி ஸ்கூலில் நடத்தியிருக்காரு, மெட்ரிகுலர் ஸ்கூல் ஆக்கினார், ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிஎட் காலேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு உங்கள் முன்னாடி இதில் சொல்கிறதில் எனக்கு ஒரு சின்ன பெருமை. என்னென்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கராத்தே மாஸ்டராக தான் ஆரம்பித்தேன். எத்தனையோ பள்ளிகளில் வகுப்புகள் எடுத்தேன். என்னைய பள்ளிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து ஸ்ரீராம் ஸ்கூல் பாண்டியன் சார் அவர்கள். அடுத்து நான் அவர்கிட்ட சொல்லும் பொழுது இந்த அற்புதமான மனிதரை ஆறுமுகம் அவர்களை அறிமுகப்படுத்திய வாய்ப்பு திரு பாண்டியன் சார் மூலமாக எனக்கு கிடைத்தது. அதை நான் மிகவும் பெருமையாக இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறதில் பெருமைப்படுறேன். அதே போல் நன்றியுரையாற்றி வீட்டிற்கும் எனது தம்பி வெங்கடேசன் ரூபி ஸ்கூலில் வந்து கிளாஸு, நான் அப்போ அது வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், கிளாஸ் எடுக்கும்போது அவர் மாணவர். அவர் மேலே செங்கல் கல்லெல்லாம் வச்சு உடைச்சோம். இன்றைக்கி அவர் ஒரு பள்ளியின் தாளாளராக உயர்ந்து இன்றைக்கி இருக்கிறார்னா எனக்கு வந்து மிக பெருமை. என்னுடைய மாணவர்கள் வந்து உயர்ந்த நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனராக கூட இருக்கிறாங்க. என்னோட கராத்தே பயின்ற மாணவர்கள், சிலம்பம் பயின்ற மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அந்த பெருமையும் இந்த பெருமையோடு நான் சேர்த்துக்கிறேன். அதை நான் வந்து சொல்கிறதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவில் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் திரு முத்துராமலிங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு, ஏன்னா நேரம் இல்லை, உங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருது வழங்கணும். கராத்தே மாஸ்டர் வழக்கறிஞர் வந்து ரொம்ப நேரம் பேசி நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் இந்த விழாவை பற்றி நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் வந்து சார்ட்ட நான் கேட்கும்பொழுது, சார் நீங்கள் நிறைய அசோசியேஷன் இருக்குது, நிறைய மாநிலங்களில் நிறைய பிரிவுகள் இருக்காங்க, நர்சரி அண்ட் பிரைமரி இருக்காங்க, மிடில் ஸ்கூல் இருக்காங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்காங்க, சிபிஎஸ் ஸ்கூல் நிறையா இருக்காங்க. நீங்கள் எப்படி சார் உங்களுடைய இந்த ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த சங்கம் வந்து நான் அவர்கிட்ட பேசி பழகும்போது இது வந்து ரொம்ப வருடமாக இருக்குன்னு நான் நினச்சேன். இந்த தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு ரொம்ப வருடமாக இருக்குன்னு நான் நினச்சேன்.
ஆனால் இப்போ தான் தெரியும் எனக்கு 5 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னு. 5 வருடத்திலேயே திரு ஆறுமுகம் அவர்கள் இத்தனை பேரை ஒருங்கிணைச்சு செய்கிறாருன்னா அவருக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகள். அதுக்கு நம்ம அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு ஆறுமுகம் சாருக்கு நிறைய கரவொலி எழுப்பி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாதம் சந்தாலாம் வாங்குவாங்க, ஆண்டு சந்தா வாங்குவாங்க, எல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? மாத சந்தா ஆண்டு சந்தா இல்லாமல் எப்படி சார் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட எனக்கு நிறைய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதாவது ஒரு பொருளாதாரம் தேவை, பொருளாதாரத்தை நோக்கி தான் எல்லாருமே பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பொருளாதாரத்தை கூட பெருசாக நினைக்காம, பொருளாதாரத்தை முன்னின்று கொண்டு செலுத்தாமல் அவர் செஞ்சார்னா அது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஏற்கனவே நிறைய ஒரு தஞ்சை போய் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க, கல்வி அமைச்சர்லாம் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தினதாக சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் நான். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சங்கங்களுக்கு அங்கீகாரங்கள் அரசாங்கத்தின் சார்பாக நிறைய வழங்குறதில்ல. எந்த ஒரு ஜீவோ எடுத்தால் கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்கவுங்க தப்பாக நினைக்க வேணாம், ஏஇஓ டிஓ ஆஃபீஸ்லேருந்துலாம் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு அவங்களே ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் கவர்மெண்ட்ஸ் நாம்ஸோட ஜிஓ பாஸ் பண்ணிடுவாங்க ஹையர் அத்தாரிட்டிஸோட சேர்ந்து. ஆனால் இப்போது சமீபத்தில் நான் எனக்கு கேள்விப்பட்ட வரையில் நமது பெப்சாவோட கருத்தையும் கேட்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கு உறுப்பினராக உங்களுக்கு தான் நாங்கள் பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். நல்ல கிளாப் பண்ணலாம் உங்களுக்கு. அதே எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் நாங்கள் நீதியரசர் இருக்காங்க, நான் அவங்க முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நாங்கள் நீதியரசர் நீதித்துறையில் மாண்பாகவும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல பண்பாகவும் இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் சின்ன கருத்தை சொல்லிடுறேன். முன்னாடியெல்லாம் நாங்கள் கராத்தே பழகும்போது இந்த பள்ளிகளுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா வேறு சைட்லேருந்து நாங்கள் ஒரு டீமாக இருப்போம், ஸ்கூல் பக்கத்தில் நிற்போம். அந்தளவுக்கு ஒரு பள்ளி தாளாளரோடு முதல்வரோடு நாங்கள் மிகவும் ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலியாக இருப்போம். அதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தோல் நின்றுட்டுருக்கோம். அப்போ ஆர்வம் சார்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி எது வென்றாலும் சொல்லுங்கள் சார், வழக்குகளுக்கு சம்மந்தம் இல்லை, எந்த ஒரு விஷயம்னாலும் கண்டிப்பான முறையில் எங்களுடைய பீகன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு தோள் கொடுக்க தயாராக இருக்கோம். அவர் நிறையா வச்சுருக்கிறாரு, ஆனால் நாங்கள் எங்களுடைய ராமருக்கு உதவி அணில் போல உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதாவது இல்லீகலாக இல்லாமல் லீகலாக. ஏன்னா நீதியரசர் இருக்காங்க, நான் அவங்க முன்னாடி நான் எதுவும் சொல்ல முடியாது. அதே போல் இந்த நிகழ்வில் என்னோட தோள் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துட்ருக்காங்க கோஆர்டினேட்டர் திரு ஐயப்பன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கடைசியாக நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறது என்னென்னா, இவ்வளவு அற்புதமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பெரிய லெவலில் செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த ஒரு சேவை கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கணும். அவர் சார் சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஆர்வம் சார் நிறைய விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆவார், ஆனால் சில கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதுதான் அவருடைய பலமே. எதுக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார். இல்லைன்னா இல்லை சார், கோச்சிக்கிறாதீங்க, ஆமானா ஆமாம் சார், தப்பாக நினைக்காதீங்க. நான் நேரடியாக சொல்லக்கூடியவன், உள்ளே வச்சு பேச மாட்டேன் நான். அதனால் இப்போது இந்த பெப்சாக்கு நீங்கள் எல்லோரும் இவ்வளவு ஆர்வமாக இவ்வளோ தூரம் இருந்து ஒரு யூனிட்டியை காமிக்க நமது நலன்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். நமக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த விதமான த்ரெட்ஸ், நமக்கு எந்த விதமான மிரட்டலும் வராத அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பாக இந்த அமைப்பு உருவாகுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு நல்லா கிளாப் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தான் இருக்கீங்க, அதில் நீங்கள் தான் உறுப்பினர்கள். எனவே இந்த நிகழ்வை நிறைய மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸை நடத்தி நிறைய விருதுகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு
படிக்கக்கூடிய அதனை சேர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, அதில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இந்த சங்கம் இருக்கும் என்று நம்பி எனக்கு வாய்ப்பளித்து இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் அதிகமாக பேசிட்டோன்னு எனக்கு தெரியல, ஆனால் மனசு விட்டு பேசிட்டேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். சாரை தொடர்ந்து ஸ்டேட் பிரசிடென்ட் மிஸ்டர் வழக்குரைஞர் கே சாமிதுரை அவர்களை பாராட்டு வழங்க அன்புடன் அழைக்கிறோம். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்குப் பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப பிறந்தேன் வளர்ந்தேன் மாண்டேன் என்பதைக் காட்டிலும் நீதித்துறை தமிழகத்தினுடைய நீதித்துறையிலே கலங்கரை விளக்கமாக இருந்து 30 வருடங்களுக்கு மேலாக நீதித்துறையினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசராக இங்கே சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் இப்பொழுது இந்த டேர்ம் 3 மாதங்கள் அவர்கள் நீதியரசராக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தலைசிறந்த பல தீர்ப்புகள் வழங்கியிருந்த போதிலும் வழக்கறிஞர்களால் நேசிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு இன்று வழக்கறிஞர்களால் பெருமை சொல்லக்கூடிய ஒரு நீதியரசராக இருக்கக்கூடிய நீதியரசர் ஒரு பாப்புலர் ஜட்ஜ் என்று நாம் சொல்லலாம். அந்த நீதியரசருக்கு உங்கள் சார்பிலே என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பெப்சா அமைப்பிலே இருந்து அழைத்த உடனேயே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொன்ன ஒரே கருத்து, இது ஒரு தனிசிறந்த அமைப்பாக இருக்கிறது, 3 தலைசிறந்த காரியங்கள் நீங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். சென்டம் ரிசல்ட் அவார்டு வாங்கக்கூடிய பள்ளிகள், அதே போன்று சில்வர் ஜூப்ளி 20 வருடங்களில் சிறந்த முறையிலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள், அங்கே இருக்கக்கூடிய 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சில்வர் ஜூப்ளி, இந்த மாபெரும் 3 நிகழ்ச்சிகள் செய்வது நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பெருமையோடு சொன்னார்கள். என்கரேஜ்மெண்ட் இஸ் த ஆக்சிஜன் ஆஃப் சோல் என்று சொல்வார்கள். உற்சாகப்படுத்துதல் மிகப்பெரிய பங்களிப்பு என்பதை இங்கே பார்க்கிறோம். ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உழவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் இளைஞர். அந்த அற்புதமான ஒரு தலைவர் 55 வயதிற்கு சொந்தக்காரனான மரியாதைக்குரிய ஆறுமுகம் அவர்களுக்கு என் வணக்கங்களை உங்கள் சார்பிலே நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைவன் என்று சொன்னால், அதாவது பொதுப்பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் இல்லை, பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லை, போதுமான பொருளும் வந்து பொதுப்பணியும் நினைவு வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தால் அவனுக்கு இங்கே இடமில்லை. அதை மாற்றி காட்டிய மாபெரும் தலைவருக்கு என்னுடைய வணக்கங்கள். காரணம், அவர் மூலமாக ஜீவோ வந்திருக்கிறது, அதிலே பெப்சாவின் பெயரும் இடம்பெற்றிருப்பதற்காக வாழ்த்துக்கள். அவர் மூலமாக இன்று சந்தாவே பெறாமல் ஒரு இந்தியாவிலே துணைக்கண்டத்திலே ஒரு அமைப்பு இறங்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக பெப்சா என்பதிலே நான் பெருமையோடு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய பெப்சாவினுடைய மாநில செயலாளர், கன்னியாகுமரியிலே இருந்து பல்வேறு நல்ல பள்ளிகளை நடத்தி வரக்கூடிய முத்துராமலிங்கம் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கே சிறந்த முறையிலே மாநில பொருளாளராக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய திருவாரூரில் இருக்கக்கூடிய சி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அருமை நண்பர், என்னுடைய மதுரை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், ரூபி பள்ளியினுடைய தாளாளர் வெங்கடேசன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரை மாவட்டத்திலே நல்ல ஒரு வழக்கறிஞராக
என்னுடைய நீண்டகால நண்பராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூவேந்தன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கோகுல் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக நான் எப்பொழுதும் நேசிக்கக்கூடிய ஏடிசி நிறுவனத்தின் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த நாளிலே ஒரு 200 நூல்கள் இதுவரை அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு படைத்து தமிழக முதல்வர்களால் சிறந்த நூல் பரிசினை பெற்ற ஒரு ஏடிசி நிறுவனம் இன்று ஒரு நூலை நமக்காக வெளியிட்டிருப்பதற்காக என்னுடைய நவ்யா அவர்களுக்கும் அவருடைய ஏடிசி ராதாகிருஷ்ணனுடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் அங்கே பப்ளிஷர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 3 காரியங்கள். ஒன்று, விருதுகளை பெறக்கூடியவர்கள் எதற்காக என்று நாம் முதலிலே பார்க்க போகின்றோம். இன்னைக்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆசிரியர் இன்று தேங்கினால் நாடு நாளை தேங்கும். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்லக்கூடிய பல ஆசிரியர் பெருந்தைகளை உருவாக்கி அதை மிக சிறந்த முறையிலே நடத்தி வரக்கூடிய இந்த நிறுவன அத்தனை பள்ளி தாளாளர்களுக்கும் பள்ளிகளுடைய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணிய கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னான் பாரதி. அதை நீங்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாடு ஒளிபெற இருளை அகற்றியவர்கள் நீங்கள். அதற்காக உங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறதுக்காக நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிக்க முயன்றவன் எட்மண்ட் ஹிலாரி. அந்த எட்மண்ட் ஹிலாரி முதலிலே போகும்பொழுது தோற்றுவிட்டான். அவனோடு கூட இருந்தவனும் இறந்து விட்டான். அந்த நேரத்திலே அவன் எவரெஸ்டை பார்த்து சொன்னான், ஏ எவரெஸ்டே, நான் தோற்று போவன் அல்ல, நான் வெற்றி பெறக்கூடியவன். நான் சொல்லுகிறேன், என்னால் மேலும் செல்ல முடியும், ஆனால் உன்னால் மேலே போக முடியாது. நான் போய் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொன்னான். யூ கேன் யூ வின் என்பதை செய்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள். சமுதாயத்தில் எத்தனையோ பணிகள் செய்ய முடியும். இந்திய உலக வரலாற்றிலேயே ஆல்பர்ட் என்று சொல்லக்கூடிய அவன் தன்னுடைய உலகத்திலே டைனமைட்டை கண்டுபிடித்து மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை ஆல்பர்ட் நோபல் என்பவர் கண்டுபிடித்தான். அவனுடைய ஸ்வீடன் நாட்டினுடைய வேதியினுடைய நிபுணர். அவனுடைய திடீரென்று ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது, அவர் இறந்து விட்டார் என்று ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை பார்த்தவுடனே அங்கே பத்திரிகைகள் எப்படி போட்டார்கள் என்று சொன்னால், கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்த கோடீஸ்வரன் என்று அந்த ஆல்பர்ட் நோபலை பற்றி போட்டிருந்தார்கள். அவன் உயிரோடு இருந்தான். இந்த பேப்பர் எடுத்து படிச்சுட்டு அவன் பிரதர் தான் இறந்துட்டான், இவன் உயிரோடு இருக்கான். அதை பார்த்து விட்டு அவன் சொன்னான், ஆஹா, நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் இந்த எத்தனையோ பேரை நம்முடைய இந்த கொன்று குவிக்கக்கூடிய ஒரு பெயராக எனக்கு வந்துவிட்டது. ஆகவே நான் எதையாவது சமுதாயத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நோபல் பரிசை அறிமுகப்படுத்தி உலகத்திலே நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். நீங்கள் அதைவிட சிறந்த காரியங்களை செய்து வரக்கூடிய உங்களுக்கு முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். நீ படுத்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாக இருக்கிறது, அதுவே நீ எழுந்து நடந்தால் உனக்கு பாதையாக இருக்கிறது. படுக்கை வேண்டுமா பாதை வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக நீங்கள் இந்த சமுதாயத்திலே மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நாட்டுப்பற்று, சமுதாயப்பற்று இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளிலும் நீதி நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். ஏன் அன்னைக்கு நீதி நின்று வெல்லும், நிச்சயம் வெல்லும் என்பதிலே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அங்கே கோர்ட்டுக்கு போயிட்டால் நாங்களாம் அவர் என்ன ஒரு நிமிடத்திலே முடிவெடுப்பார்கள். ஆச்சரியமாக இருக்கும்.
எங்களுக்கெல்லாம் பதட்டமாக இருக்கும். ஒரே செகண்டில் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல. நான் கூட என்ன அதை எப்படி கேட்க வேண்டும் என்று கூட நான் பல முறை நினைத்து இருக்கின்றேன். நீதிமன்றத்திலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300-400 வழக்குகள் அவர்கள் மிக எளிமையாக முடிக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் நமக்காக இங்கே வந்திருப்பதற்காக மீண்டும் நன்றியினை நான் காணிக்கையாக்குகிறேன். நீங்கள் கருத்தாலும் கரத்தாலும் உயரக்கூடிய உங்களுக்கு உங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். அருமையாக என மதுரை மண்ணல்லவா இப்பொழுது சட்ட வழக்கறிஞர்கள் பேசிய ஒரு அழகான தமிழ் கேட்டு அப்படியே அயர்ந்து போய் உட்கார்ந்துருந்தேன். ஏன்னா நேரத்தை பற்றி சொன்னாங்க, அது நேரம் பொழுது தெரியாது, நிமிஷத்தில் பேசுனது மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அழகாக வரச்சதாக இருக்கும், அதற்கு நன்றி. அடுத்ததாக நீதியரசர், ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று உரைத்த நக்கீரன் அவர்கள் பெயரை கொண்டதனால்தான் என்னவோ அவர் இன்னும் எத்தனை நீதி வழுவாமல் எத்தனை நெருக்கடி வந்தாலும் நீதி வழங்குவதாக இப்போ இங்கே சற்றுமுன் பேசியவர் குறிப்பிட்ட போது நான் பேருக்கு பொருத்தமான ஒரு நீதியரசர் என்பதை மிகவும் கண்டுகொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டோம். இவர்களெல்லாம் தனியார் பள்ளி தாளாளர்களை மதித்து அவருடைய சேவையை மதித்து இங்கு நமக்கு விருது வழங்கியிருப்பது நமக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். குறிப்பாக கூறுவதென்றால் சில பேர் கூறினார்கள், இது அரசு தருவதா, தனியார் துறை தானே தெரிகிறது அப்படி என்பது, தனியார் தானே தெரிகிறார்கள், தனியார் அமைப்பு தானே தெரிகிறது என்று. அப்படி அல்ல, நீங்கள் ஃபிலிம்ஃபேர் விருது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், சினிமா துறையிலே சாதனை படைத்தவர்கள். அப்போ அந்த விருது வழங்குறது பெருமை நினைப்பாங்க. தமிழ்நாடு பூரா பரபரப்பாக அது பேசப்படும். அதே போன்று தான் இந்த விருதுங்கிறது என்பது ஒரு தனியார் அமைப்பு, அதாவது எப்படின்னு சொன்னாங்க 36 மாவட்டம் 7000 பள்ளிகளை அங்கத்தினராக கொண்ட பெரிய அமைப்பு தான் இந்த விருதை கொடுக்குது. அந்த விருது பெறுதல் உங்களுக்கு பெருமை. அதுவும் இன்னொரு பெரிய பெருமை என்னென்னு சொன்னாக்கா, ஒரு நீதியரசர் கையால் வாங்குறதுங்கிறது பெரிய அமைச்சர்கள் பெரிய தலைவர்கள் மற்ற அவர்களெல்லாம் வாங்குறதை விட ஒரு பெருமைக்கு உரிய விஷயம். இது ஒரு வாழ்நாள் சாதனை. அதாவது நீ 20-25 வருஷம் நீ பள்ளி நடத்தி அதற்காக இந்த விருது வாங்குறதை விட ஒரு நீதியரசர் கையால் அந்த விருது வாங்குற பாருங்க, அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்பது இங்கே நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா நிறைய பேசலாம், எனக்கு நிமிஷ கணக்கில் தான் இந்த அவகாசம் கொடுத்தாப்புல. அதனால் இப்போ இந்த என்ன சொன்னாக்கா, இந்த விருது எவ்வளோ பெருமைங்கிறதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த விருதை ஏற்படுத்தினாரு பாருங்க நம்ம ஆர்மு சாருக்கு, எப்படி தான் அந்த யோசனை நமக்கு தெரியல. இப்போ ஊர்னு யாரோ சொன்னாங்க, அதுமாரி விடாப்படியாக ஒரு சரியான ஒரு இதை தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றுறதுலேருந்து எவ்வளோ இன்னல்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றியதுலேருந்து 5 வருஷத்து அனுபவத்தில் நாங்கள் அருகே இருந்து நாங்கள் பார்த்துனாங்க. இதெல்லாம் அவ்வளோ இது எந்த ஒரு யாரும் இது மாதிரி முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை ஒரு முன்னெடுத்துருக்காப்புல. ஒரு குறுகிய காலத்திலேயே இத்தனை பேரை விருது வாங்கிறதுக்கு இந்த அரங்கத்துக்கு வந்துருக்காங்கன்னு சொன்னாக்கா அது பெரிய ஒரு சாதனை தான். இதுக்காக எனக்கு இன்னும் நாங்கள் அவரை சொல்லியிருக்கோம், சார் ஏதாவது வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த இது பண்ண அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வருஷமாக முடியாதம்மா அவர் கையிலேருந்தே செலவு பண்ணி 20 லட்சம் 30 லட்சம்னு செலவு பண்ணி எங்கள் தாளாளர்களுக்காக கூடிய சேவை இருக்க பாருங்க. அதை நினைச்சாலே பிள்ளரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விருது வழங்கும் விழாங்கிறது ஒரு பெரிய இது வருஷம் இன்னும் நடைபெறும், தொடர்ந்து நடைபெறும். அப்போ இந்த வருஷம் இது எப்படி இது அப்படின்னு நினச்சவங்க கூட அடுத்தடுத்த வருஷம் எலிஜிபிலிட்டி உள்ளவங்களாம் இதுலேருந்து விருது வாங்குறது வருவாங்க. நிச்சயம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதற்காக நாங்கள் அவருக்கு பெரிய என்றைக்குமே நன்றி கடமைப்பட்டோம். ஆர்மோ சாருக்கு நாங்களாம் ஒரு பாப்புலாரிட்டியாக இப்போ அதுவும் நர்சரி பிரைமரி பள்ளி தனியார் பள்ளிகள்லாம் ஒரு பாப்புலாரிட்டியாக போகிறதுக்கு காரணம், வளர்ந்துடுறது காரணம் அவர் பெரிய மிக காரணங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு இது. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே விழா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாநில செயலாளர் திரு முத்துராலிங்கம் அவர்களுக்கு மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஐஏஎஸ் வெங்கடேசன் அவர்கள் ஆடை போற்றி சிறப்பு செய்கிறார். மாநில பொருளாளர் திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் ஆடை போற்றி சிறப்பு செய்கிறார். லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில்
மாவட்ட அளவில் மிக பெரும் சாதனை செய்வதற்காக அது ஒருங்கிணைத்த திரு எம் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு நீதியரசர் ஐயா அவர்கள் ஆடை போத்தி சிறப்பு செய்கிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்கிறது. என்னுடைய மாஸ்டருடைய பையன், இந்த பையன் இவ்வளோ தூரத்துக்கு வழக்கறிஞரில் அரசு தரப்பில் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நல்ல நேம் அண்ட் ஃபேமில் இருக்கார். இந்த ஆர்கனைசேஷனுக்கு, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இந்த பேனலை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த தம்பி அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Kind attention to all state of our teachers. On behalf of yourself, our HD Jain School Principal, I want to honor our great Mr. Arumugam ji. So I am requesting Nidhiyarasar, Mr. A. Nakiran, please honor, and along with Mr. Samidure ji, you are also honor my Arumugam ji. Thank you. தனியார் பள்ளிகளுக்கு விருதுகள் வழங்குவது என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமானதும் அவர்கள் மாண்பினை போற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. மதிப்புக்குரிய நமது மாநில தலைவர் அவர்கள் இந்த விருது வழங்கும் விழாவிற்கு யாரை அழைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மரியாதைக்குரிய நீதி அரசர் அவர்களை அழைத்து அவர் கையினால் பெறுவதுதான் மிகச் சால சிறந்தது என்று 2 வகையான விருதுகளை இங்கே வழங்கி இருக்கிறார்கள். 20 ஆண்டுகள் அர்ப்பணிக்கக்கூடிய பள்ளி தாளாளர்களுக்கு கல்வி செம்மல் விருதும், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இயங்கி வரும் பள்ளிகளுக்கு சில்வர் ஜூப்ளி விருதும் வழங்க இருக்கிறார்கள். நமது நீதியரசரை பற்றி நமது ஐயா ஆறுமுகர்கள் சொல்லும்போது நல்ல முற்போக்கு சிந்தனையாளர், தமிழ் பற்றாளர், அவர்களுக்கு நூல்கள் வழங்குவதுதான் பிடிக்கும். அதில் நிறைய நூல்களை வாங்கி வாருங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லிய அந்த கட்டளைக்கு இணங்க தஞ்சாவூரில் நேற்று புத்தக சந்தை நடைபெற்றது. அங்கே தேடி தேடி பிடித்து சமுதாய சீர்திருத்தத்திற்கு என்னென்ன நூல்கள் இருக்கிறதோ நிறைய அதில் வாங்கி வந்திருக்கிறோம். அதில் அதிகப்படியாக தந்தை பெரியாருடைய நூல்கள் நிறைய இருக்கிறது, அண்ணாவுடைய நூல்கள் இருக்கிறது. இன்னும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தமிழ் பண்பாட்டு மேலே கூடிய நூல்கள் நிறைய இருக்கிறது. இன்னும் நேற்று கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் இன்னும் அதிகபட்சமான நூல்களை வாங்கி வந்திருப்போம். நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை நீதிமன்றத்தில் இருந்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நமது முன்னோர்கள் போட்ட அந்த விதை இன்றைக்கி அடையாளமாக இங்கே நீதியரசர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் கையால் பெறுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதை ஏற்பாடு செய்த திப்சா அவர்களை பாராட்டி இப்பொழுது நீதியரசர் அவர்கள் நமக்கு பாராட்டினை தெரிவித்து அதனைத் தொடர்ந்து விருதுகளை வழங்குவார் என்று அவரை அன்போடு கேட்டுக்கொண்டு பாராட்டினை வழங்க நீதியரசர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். உண்மையிலே உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கத்திலே பார்ப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் சாமிதுரையாகட்டும், வெங்கடேசன் சார் ஆகட்டும், மூவேந்தன் சார், எல்லாமே ஆறுமுகம் சார் எல்லாமே என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிட்டாங்க. அந்த பெருமைக்கு நான் உகந்தவனா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மற்றபடி நான் இந்த ஹாலில் கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே வர சொல்ல பார்த்தேன். இதில் பாதி பேர் தான் இருந்தாங்க. நான் அப்போவே நினச்சேன், என்னடா இது ரொம்ப சின்ன மீட்டிங் நம்மளை கூப்பிட்டுட்டாங்க போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை நான் பிரதிபலிக்கலை. இப்போ அப்புறம் பார்த்தேன், அப்புறம் டைம் ஆகும் எனக்கும் தெரியும், ஏன்னா 10 மணின்றது ரொம்ப இந்த கட்டம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. இப்போ பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்க சொல்ல ஒரு 1-2 சீட்டை தவிர மற்ற அரங்கமே நிரம்பி இருக்கிறது. இது ஒன்றே போதும் இந்த அமைப்பின் வெற்றிக்கு. இதை தவிர நான் வேறு என்ன பாராட்டுறதுன்னு தெரியல. பேசணுன்னா எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். 5 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் முக்கியமான கருத்துக்களை சொல்கிறதுக்காக தான் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்இன்றது இரும்பு, கெமிஸ்ட்ரி டீச்சருங்களுக்கு தெரியும். எஃப்இன்னா இரும்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெப்சா பார்த்தீங்கன்னா அதில் எஃப்இ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரும்பு
போன்ற உள்ளம் கொண்டு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கிரீவன்ஸ், அதாவது எங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருப்பதை என்பதை நாங்கள் எங்களுக்கு உரிய முறையில் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அதான இதோட இந்த அமைப்பின் நோக்கம் என்ன? நீங்கள்லாம் ஒரு மாவட்ட அளவில் இருந்திருக்கீங்க. மாவட்ட அளவில் இருக்கிறவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இப்போது மாநில அளவில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அப்போ மாநில அளவில் உங்களோட கருத்தெல்லாம் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்க சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக, அதுவும் அதுலேயும் பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றதை நாங்கள் இப்போ பேச சொல்ல தான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ ஒரு அமைப்பை சங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்ட்டு. அப்போ ஒரு மாவட்டத்தில் நிறைய சங்கங்கள், அந்த மாவட்ட சங்கங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அந்த அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாநில அமைப்பாக இருந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய விதத்தில், சொல்ல வேண்டிய நேரத்தில், சொல்ல வேண்டிய சொற்களால் நம்மளுடைய கருத்தை மற்றவர்களுக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்கு ஒரு சிறந்த அமைப்பு தேவை. அந்த அமைப்பை ஏற்படுத்தி கடந்த 5 ஆண்டுகளாக மிகவும் செம்மையாக மிகவும் திறம்பட நடத்தி வந்து இன்னும் உறுப்பினர்களை அதிகமாக 7000 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு இப்போ சொன்னாங்க. அப்போ இன்னும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து தங்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிப்பதற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு வெறும் செயல்பாடோடு நின்று விடாமல் உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு செம்மையான பணியாற்றி கொண்டு வரும் உங்களை, சிறந்த ஆசிரியர்களை கொண்டு ஒரு பள்ளியை நிர்வகித்து வரும் உங்களுக்கு பாராட்டுவதுதான் மிக சிறந்ததாகும் என்பதை தீர்மானித்து அதுக்கு சரி யாரை அழைக்கலாம்னு சொல்லிட்டு என்னை அழைச்சது உண்மையில் இப்போது பெருமைப்பட வேண்டியது நான் தான். அதாவது ஒருத்தருக்கு விருது கொடுக்குறதுன்றது அது ஒன்றும் எப்படி சொல்கிறது, யாருக்கு கொடுக்குறன்றது முக்கியம். அதனால் வைஸ் வர்ஸா, அதாவது நான் வந்து உங்களுக்கு விருது கொடுக்கறதுனால உங்களுக்கான அந்த பெருமையும், உங்களுக்கு விருது கொடுப்பதில் ஒரு பெருமையும் என்னை சேரும் என்பதை ஒரு மிக தாழ்மையுடன் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம சாமித்துரை அவர்கள் இந்த விழா வந்து ஃபஸ்ட்டு இது விருது வழங்கும் விழான்னு தான் என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணார், இங்கே வந்து புத்தக வெளியீடு விழா அப்படின்னாரு. சரி புத்தக வெளியீட்டு விழான்னு சொன்னால் நான் ஏதோ எந்த புக்கை இலக்கிய புத்தகமாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு 3 சட்ட புத்தகங்களை வெளியிடணும் அப்படின்னார். சரி ரொம்ப சந்தோஷம், சரி இந்த புத்தகத்தெல்லாம் வெளியிட்டலான்னு. அதுக்கப்புறம் அவர் நானே மொழிபெயர்த்த புத்தகங்கள்னாரு. உங்களுக்கு தெரியும் எனக்கு தமிழ் ஆர்வம் இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்க கருத்துக்களை தமிழில் எல்லாமே அனைத்து நூல்களும் எந்த மொழியில் இருக்கோ அந்த அனைத்து நூல்களையும் மொழிபெயர்த்து தமிழில் கொண்டு வருவதில் நம்ம மகிழ்ச்சி அடையும். ஏன்னா அந்த கருத்தை நம்ம அது ரஷ்ய மொழியாக இருக்கட்டும், அது பிரெஞ்சு மொழியாக இருக்கட்டும், அது நம்ம தெரிந்து கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி அடையும். அந்த வகையில் நமது தாய்மொழியில் அவரை அதை மொழிபெயர்த்து இன்று வெளியிட்டு இருக்கிறார் என்றால், சரி வெளியிட்டதோடு போய்ட்டு அவர் மட்டும் பார்த்துக்கிட்டார் நான் எழுதின புக்குன்னு சொல்லி வெளியிட்டு போகலாம். அதை விட்டுட்டு அந்த அவங்க வீட்டில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க சரி அந்த குழந்தை உட்காந்துருக்கு, அவங்க மேடம் உட்காந்துருக்காங்க, கேளுங்க. சரி அவங்க வந்து புத்தகத்தை இவங்க பதிப்பகத்தா. அடுத்தது இவங்க சாரு ப்ரெஸ்கார் எங்கேருந்து வந்தார், அவர் சார் அவரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாருங்க இது 2 குடும்ப விழா மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று உங்களுக்கு விருது வழங்கும் விழா, அடுத்தது எங்களுக்கு புக்கு எதை சம்மந்தப்பட்ட புக்கு, சட்டம் சம்மந்தப்பட்ட புக்கு. அதையும் என் கையால் வெளியீடு செய்த சாமித்துரை அவர்களுக்கு உங்கள் கூட்டத்தின் வாயிலாக என்னை பெருமைப்படுத்தியதற்காக நான் அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பதிப்பகத்தார் அவங்க நிறைய நூல், சாமித்துரை நிறைய இது எழுதியிருக்கார் புக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க தான், அந்த மேடம் தான் அதோ நிற்கிறாங்க, அந்த டாக்டர் அவங்க பண்ணது தான். அதனால் எனக்கு சாமித்துரை தமிழ்னாலே நிறைய புக்கு எழுதியிருக்கார் சாமித்துரை. அதை பற்றி சொன்னால் அது இன்னும் ஒரு மணி நேரம் போகும். இப்போது அந்த வகையில் இப்போ புதிதாக இயற்றப்பட்ட 3 சட்டங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சீரிய முயற்சியில் இறங்கி இருக்கிறார். அது புக்கெல்லாம் வெளியிடுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. புக்கு வெளியிடுவது ஈஸி, அது வந்து எவ்வளோ அதுக்கு ஒரு இது வேணுன்றதை அதுக்கான இருக்க அந்த பின்னாடி இருக்க அந்த கஷ்டங்கள் வந்து ஒவ்வொரு பதிப்பத்தார் கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. அந்த வகையில் அவங்களையும் பெருமைப்படுத்தியதற்கு, அதுவும் என் கையால் பெருமைப்படுத்தியதற்காக நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது
பெரியார் ஒரு வார்த்தை சொல்வார், ஆக்கிரமிப்பை எதிர். ஆக்கிரமிப்புன்னா என்ன? எந்த ஒரு ஆக்கிரமிப்பு, அதாவது இரு நாடுகளுக்கான ஆக்கிரமிப்பு, எந்த ஒரு ஆக்கிரமிப்பு எதிர் என்று பெரியார் சொல்லியுள்ளார். அந்த வகையில் பெரியாரை பற்றி இங்கே சொன்னாங்க. அது வேறு இல்லாமல் என்னை முற்போக்கு சிந்தனையாளர் சொல்லிட்டாங்க. எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. நான் நிறைய புக்கு படிப்பேன், பட் மற்றபடி என் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவன். மற்றபடி முற்போக்கு சிந்தனையாளர் என்ற பேச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் இவ்வளோ உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு மீண்டும் ஒரு முறை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு என் கையால் விருது கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக பாடுபட்ட இந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னை இங்கு பேச அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது விருது வழங்கும் விழா தொடங்குகிறது. இங்கே பேரினை படிக்கக்கூடிய பள்ளிகள் ஒவ்வொருத்தராக வரிசையாக இங்கிருந்து பேரை அறிவிக்க அந்த விருதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
we come to the end of this program. It is formal to finish an event with the vote of thanks. I feel honored and privileged to stand before you to propose the word of gratitude for being with us today and making us proud. First and foremost, we raise our hearts in gratitude and thank my Almighty, the Creator, for blessing with us with the all miraculous morning. I would like to thank the Chief Guest of the day, Honorable Justice A.A. Nakiran, Madras High Court, for being kind enough to accept our invitation and his busy schedule. On behalf of everyone, I present here extend my sincere gratitude to my Lordship. And also, I would like to thank our dignitaries. First, my beloved brother, Advocate and President of Advocates Association, Mr. K. Samithurai, and my master, Advocate S. Moovendran, President of Beacon Sports Academy. With the immense pleasure, I extend my sincere and gratitude to our President, Mr. M. Armugam, and President Muthuramalingam, and Treasurer Ramakrishnan, blessing this function with the gracious present. I extend my deep credit to you, sir. It is our remarkable extent. With the deep reverence and gratitude, I thank our teaching staff and non-teaching staff of Vivekananda Educational Institution for helping us with this function to a grand success. A key word of success is with the unity that we belongs to you. I would like to thank our all correspondent of Matriculation School, Higher Secondary School and Nursery School who have graciously appeared here and make this function to a Himalayan section. Last but not least, I thank our press people who are the eyes of this nation to expose all the plus and minus of the society. I thank you one and all. Thank you.